குருவாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 நடக்க இருக்கிற சுக்கிர பெயர்ச்சி இந்த மே மாதம் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். மீனம் ராசியிலிருந்து மேசம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான பெயர்ச்சி. பணம், பொருள், செல்வாக்கு மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது, என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுக்க இருக்குது. கடைசி மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த வருடத்தில் எல்லா கிரகங்களும் பயிற்சியாக இருக்குது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அப்படின்னு ஆயிருக்கையில் மாதக்கோள்களாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பயிற்சி ஆகிறார் இந்த மாதத்திலேயே. அப்போ இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது திடீர் பணவரவு, பொருள் வரவு, தனவரவு, அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த அதிர்ஷ்டங்கள், ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கிறது, சுற்றுலா செல்வது, மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சுக்கிரன் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வகையில் இப்போ இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது வரவிருக்குது. இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னிராசி, காலபுருஷனின் 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே புதன் ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைய உண்டு, ஆசைகள் நிறைய உண்டு. ஆமாம், ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் திட்டங்களும் நம்மக்கிட்ட நிறைய உண்டு. ஆனால் கடந்த காலங்களில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நல்லா இருந்ததா அப்படின்னா கன்னிராசி நேர்களை பொறுத்த வகையில் ரொம்ப சிரமப்பட்டாச்சு. ஏன்னா ராசியிலே கேது பகவான் வந்து அமர்ந்துட்டார். ராசியில் அமர்ந்த கேது பகவான் எந்த வேலையுமே செய்ய விடலை. ஒன்லி மென்டல் ப்ரெஷர், மைண்ட் சார்ந்த சங்கடங்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தார். எதை எடுத்தாலும் ஒரு தடை, தாமதம். அது மட்டும் இல்லாமல் எடுக்கிற முயற்சிகள் எதுவுமே நடக்கலை. எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் உருவாகிறது, பின்தங்கி போகிறது. ஆமாம், நம்ம வந்து என்னென்னா நம்ம திட்டமிட்டபடி செயல்பட முடியாமல் போகிறது. இதில் ஒரு குறிப்பான ஒரு நல்ல விஷயமே கன்னிராசியை பொறுத்த வகையில் திட்டமிட்ட செயல்களில் ரொம்ப தெளிவாக இறங்கி வெற்றியை ஈட்டக்கூடியவர்கள், சமயோஜித புத்தி உள்ளவர்கள். எப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலையை கனகச்சிதமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் நம்ம கன்னிராசி அன்பர்கள். ஆனால் அவங்களாலேயே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை. காரணம் என்னன்னா நம்ம கேது பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு குழப்பத்தை உருவாக்கிட்டாரு. இனம் புரியாத குழப்பம், இனம் புரியாத ஒரு கவலை, எதிலும் தாழ்வு மனப்பான்மை, எதையும் சாதிக்கலாம் என்ற உணர்வு மனதை விட்டு விலகிய நிலை, இப்படி பல்வேறு விஷயங்கள் நமக்கு ஏற்பட்டு போச்சு. சரி, இதுதான் அப்படி இருக்குது அப்படின்னா உறவுகள் எப்படி இருந்துச்சு? கணவன் மனைவி வாக்குவாதம், விவாதம், சரியான ஒரு இது இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது, நண்பர்கள், போக்குவரத்து, ஊர் பயணம், சுற்றுதல், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சங்கடத்தை உருவாக்கி தந்து விட்டது. இருப்பினும் உங்களுக்கு என்னென்னா குரு பகவான் குரு பார்வையால் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார் கடந்த வருடத்தில். கடந்த மாதங்கள் வரை அப்படி தான் இருந்தது. இப்போ ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு அனைத்து கிரகங்களும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன, சனி பெயர்ச்சி நடந்துருச்சு, ராகு கேது பெயர்ச்சி நடந்துருச்சு, குரு பெயர்ச்சி மிக அற்புதமாக நடந்திருக்குது. அடுத்து மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் மே 31 பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அப்போ முக்கிய கிரகங்கள் அனைத்துமே பெயர்ச்சி ஆகுது. அப்போ இந்த மாதத்திலே நமக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் உருவாகுது. கிரகங்களின் மாற்றம் ஏற்பட்டால் வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்படும், செயல்களில் மாற்றம் ஏற்படும், செய்கின்ற தொழில்களில் மாற்றம் ஏற்படும், நடவடிக்கைகள் அனைத்துமே மாற்றம் ஏற்படும், அனைத்துமே மாற்றத்திற்கு உட்பட்டதாக இருக்கும்.
அப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது உறுதி. அது நடக்க இருக்குது. காரணம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமுங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன லக்கணம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம், எப்போ பிறந்தீங்க, உங்களுக்கு நடக்கின்ற தசாபுத்தி அமைப்புகள் என்ன விதமான பாக்கியங்கள் உங்களுக்கு இந்த அமைப்பில், இந்த பிறவியில், இப்போ இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் எது கிடைக்கக்கூடிய வகையில், எது இலகுவாக பயன்படுத்தும் வகையில் இருக்குது, சாதகமாக பயன்படுத்தும் வகையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துக்கங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளவு கிரகங்களோட மாற்றங்கள் நடந்திருக்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். எந்தெந்த மாற்றங்கள் சாதகமாக இருக்குது, எந்தெந்த மாற்றங்கள் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் பார்த்துடலாம். ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு நாளாக 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் சமசப்தமாக அமர்ந்து உங்களை பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது கண்டகச்சனி. கண்டகச்சனி அப்படிங்கிறது குடும்ப உறவுகளில் கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்துவார். வாக்குவாதம், விவாதம், ஆமாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் போகிறது, வெறுப்பு காமிக்கிறது, இந்த மாதிரி தனிமையை விரும்புகிறது, ஆமாம், அது மட்டும் இல்லாமல் விரக்தி மனப்பான்மை அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்படுறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அப்போ சனி பகவான் ஆலயங்களில் சென்றுவாங்க. இல்லைனா ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கு வாரம் ஒரு முறை விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராகு 7ஆம் இடத்தில் இருந்த ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6-12 இருக்கக்கூடிய ராகு கேதுக்களால் இனி உங்களுக்கு லாபம் மட்டுமே, நன்மைகள் மட்டுமே நிறைய நடக்கும். அதனால் அதை பற்றியே கவலைப்பட வேணாம். பாம்பு கிரகங்கள் மறைவிடத்தில் இருப்பது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். நல்ல விஷயங்கள் நடக்கும், கெடுதல் நடக்காது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கலாம். நல்லா இருக்குது. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு சாதகத்தை தருது. ஆனால் கண்டிப்பாக சாதகத்தை தருது. இப்போ என்ன நடந்திருக்கு? குரு பயிற்சி ஒரு பக்கம் நடந்தாச்சு. இப்போ சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார். 2 சுப கிரகங்கள் உங்களுடைய 2ஆம் இடம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானம், அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை 2 சுபகிரகங்கள் பார்ப்பதால் கண்டிப்பாக இந்த பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்கிறதும், குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றதும், வருமானம் அதிகரித்து தர்றது, அதிர்ஷ்டத்தை வரவழைத்து தருகிறது, திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துறது குடும்பத்திற்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அற்புதமாக நடக்க இருக்குது. உங்களுடைய பேச்சு அவ்வளவு அழகாக இருக்க போகுது. உங்களுடைய சொல்வன்மையால் நிறைய விஷயங்களை சாதிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இப்போ நடந்திருக்க இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது வருமானத்தை அள்ளித்தரும். குடும்பத்திற்கான வருமானம் வரும், குடும்பத்திற்கான சேமிப்பு அதிகரிக்கும், கடன் பிரச்சனை தீரும். இப்படி பல்வேறு விஷயங்களை சுக்கிரன் கொடுக்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், வருமானத்திற்காக, வேலைக்காக போகணுங்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போகலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பும் உருவாகிருக்கு. அதே போல் குடும்பத்திற்கு பெண் தேடுவோர் அப்படிங்கிறவங்க பெண் தேடுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பெண் தேடுறது அப்படிங்கிறது நீங்கள் செய்யலாம். கன்னிராசியை பொறுத்த வகையில் இந்த குரு, அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிர பயிற்சி, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா மிகவும் அழகாக இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறார். குருவோட பார்வையும் அங்கே தான் இருக்குது. அப்போ 2 சுபகிரகங்கள், அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி, தனக்காரகனும் தனத்தை வழங்கக்கூடியவன் 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஒரு பக்கம் சுக்கிரன் அப்படிங்கிறவர் பணம், பொருள், செல்வாக்கை தரக்கூடியவர். குரு அப்படிங்கிறது வருமானம், வாய்ப்புகள், அதே பற்றில் பார்த்திங்கன்னா சுப விசேஷங்களை நடத்தக்கூடியவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கையில் பணம் நல்லா வரும், பொருள் சேரும்,
செல்வ செழிப்பு மிக்க விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். கடன் பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க. குடும்பத்திற்கு ஒரு புது வரவு வரும். திருமண ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக நடக்கும். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகளை செய்வீங்க. மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான விஷயங்கள் நடக்க இருக்குது. ஆமாம், கல்யாணம் சுப விசேஷம் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, போகலாம். தொழில் நிமித்தமாக போகிறது, வேலை நிமித்தமாக போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. படிப்புக்காக போகக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம், ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆமாம், அப்போ வெளிநாடு வெளியூர் படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன நல்லா இருக்குது அப்படின்னா, திருமணம் சுப விசேஷங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. வீட்டோட மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆமாம், ரொம்ப சிறப்புக்குரிய பயிற்சியாக இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.